Hi friends, welcome to KD Tech. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களோட நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணுறது மூலம் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து அதிகமாக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நீங்கள் இதில் உள்ள செட்டிங்ஸ் மூலம் உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து அதிகமாக்கலாம். உங்களோட சிம் வந்து 4G இருந்தால் நீங்கள் LT ஒன்லி கொடுங்க. உங்களோட சிம் வந்து 5G இருந்தால் NR ஒன்லி அப்படின்னு கொடுங்க. சப்போஸ் உங்களோட நெட்வொர்க் கவரேஜ் வந்து 4G அண்ட் 5G மாறி மாறி கிடைக்கிது அப்படின்னா உங்களோட நெட்வொர்க், அதாவது உங்களோட ஏரியாவில் உங்களோட நெட்வொர்க் கவரேஜ் வந்து 4G 5G மாறி மாறி கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு NR அண்ட் LT இந்த இதை கொடுங்க. இப்படி கொடுக்கறதுனால உங்களோட வந்து நெட் ஸ்பீடு வந்து அதிகமாகும். இது எப்படி பண்ணுறதுன்னு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் வந்து நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டயல் பேட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து ஸ்டார் ஆஸ் 4636 ஸ்டார் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணாலே உங்களுக்கு இப்படி ஒரு செட்டிங்ஸ் வந்துடும். இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் 0 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அதில் ஃபோன் 1ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபோன் 0லே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்துட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட சிம் வந்து 3G சிம்மாக இருந்தால் இந்த WCDMA ஒன்லி அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. உங்களோட சிம் 4G சிம்மாக இருந்தால் LTE ஒன்லி அதை கொடுத்துருங்க. சப்போஸ் உங்களோட சிம் வந்து 5Gயாக இருந்தால் NR ஒன்லி அதை கொடுங்க. சப்போஸ் உங்களோட ஏரியாவில் நெட்வொர்க் கவரேஜ் வந்து 4G அண்ட் 5G மாறி மாறி கிடைக்கிது அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் நீங்கள் வந்து NR + LTE இதை கொடுங்க. NR + LTE இதை கொடுங்க. இப்படி கொடுக்கும்போது வந்துட்டு உங்களோட நெட்வொர்க் கவரேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதாவது என்ன மொபைல் ரேடியோ பவர் வந்து இது வந்து ஆன்லேயே இருக்கணும். இதை வந்து ஆஃப் பண்ணி வைக்காதீங்க. இதை ஆன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு ரெஃப்ரெஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். அதேமாதிரி அதை வந்து அப்டேட் கொடுங்க. இது போல் ரெஃப்ரெஷ் கொடுத்து நீங்கள் அப்டேட் கொடுத்துக்கோங்க. இனிமேல் உங்களோட நெட்வொர்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். பட் இது எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகலை, இது எதுவுமே உங்களுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக இல்லை, ஸ்பீடு அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னா, இந்த ஃபோன் 0 வந்து ஃபோன் 1ன்னு மாற்றுங்க. ஃபோன் மாற்றிங்கன்னா இங்கே VVOLT வந்து ஆன் ஆகிடும். அப்படி ஆன் ஆகும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து நெட் ஸ்பீடு இன்னுமே அதிகமாக இருக்கும். இந்த 2 மெத்தடில் எதனா ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். நீங்கள் நெட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இது போல் உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய ட்ரிக்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி மொபைல் ட்ரிக்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.